உடம்புல சாமி இல்ல, பேய் தான் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுக்குற அறிகுறிய இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல கல்லறை விழா நடக்கும்போது சாமியை சுமந்து சாமியை ஆடினாலும் அல்லது சாமியை நினைச்சு அவர்கள் உடல் சிலிர்த்து நின்னாலும் உன் உடம்புல சாமி இல்லை பேயின்னு சொல்லி அவமதிச்சு அவங்களுடைய மன சங்கடத்துக்கு ஆளாக்குற ஒரு ஒரு சில இடங்கள்லாம் இப்பயும் நாம கண்கூட பார்க்க முடியுது. அது போன்ற மக்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, உடம்புல சாமி இல்லை பேய் அப்படின்னு எப்படி எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுப்போம்? சரி, அது மாதிரி சொல்லுற பெருமக்கள் எப்படி உன் மேலே வந்து அது சாமி இல்லைப்பா பேய் அப்படின்னு சொல்கிற பெருமக்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன வைக்கிறேன் அப்படின்னா, எந்த எல்லையில் சாமி அழைக்கிறீங்க? உங்களுடைய எல்லையில் உங்களை மாதிரி அல்லது மற்றவர்கள் மேல் சாமி வரும் இறங்கும் இடத்துல நீங்க இது மாதிரி ஒரு சொல்றீங்க அப்படின்னா உங்களை மீறி அந்த இடத்துல பேய் வந்துருச்சா? அது ஏற்புடையதா இருக்கா? இப்ப நாம செய்யற தவறு என்ன? எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நம்மளை காக்கிற சாமி நம்மளை தொற்றாதான், நம்ம ஆடிட மாட்டோமாங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். சாமி மேல ஆசைப்படுற 100 ஆளா இருந்தாலும் சாமி மேல பெரும் அச்சம் கொண்டு மதிப்பு மரியாதை கொண்டு விலகி நிற்கிற ஆளும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அப்படி இருக்கிற மக்களை நாம ஒரு சில சொல்லால கற்களை எரிஞ்சு அவங்களை காயப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. எவ்வளவோ அறிவோ நண்பர்கள் பெண்கள் சொல்லுவாங்க, ஐயா நான் போனேன் சாமி ஆடுனேன், என்னைய பேயின்னு சொல்லிட்டாங்க ஐயா, என்னால தாங்க முடியல, நெஞ்சு பொருட்களை அப்படின்னு சொல்ற அந்த பதிவுகளுக்காக இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அது போன்ற அந்த தெய்வத்தை நிர்ணயித்து தெய்வத்தை கணிச்சு மச்சக்குறியை வச்சு இது சாமி அல்ல பேய் என்று சொல்லும் அந்த நபர்களுக்கு நான் வைக்கிற ஒரு சில கேள்வி, அந்த கேள்வியை வச்சுட்டு பதிவுக்கு வருவோம். சரி, நீங்க ஒரு மரளாடியா இருக்கீங்க, நீங்க ஒரு சாமியாடியா இருக்கீங்க, அந்த எல்லையில சாமி இருக்கு, அந்த மண்ணுக்கு சக்தி இருக்கு, நீங்க சொன்ன சொல்லு அழைச்ச அழைப்புல இத்தனை விஷயங்களை தாண்டி அந்த இடத்துல பேய் வந்துச்சு அப்படின்னா அங்க இருக்கிற சாமிகளுக்கு சக்தி இல்லையா? அந்த தெய்வங்களை பார்த்து அச்சப்படாம அந்த தெய்வங்களை மீறி பேய் அவங்களுக்குள்ள வந்துருச்சா? இது முதல் கேள்வி. சரி, இரண்டாவது கேள்வி அப்படின்னா, சாமி இல்ல பேயின்னு நீங்க சொல்றீங்க, அது எந்த பேயின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒருத்தர் வர்றாங்க, ஒரு அம்மா வர்றாங்க, சாமி ஆடுறாங்க, ஒரு மேல சாமி இல்ல பேய் அப்படின்னு நாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னா, பேய்னா யாரு? காத்தா கருப்பா? அதை கண்டுபிடிக்க உங்களால முடியுமா? அப்போது கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஏன் அதை பேய் என்று அடையாளம் சொல்கிறீர்கள்? சாமி இல்லைங்கிறது வேற, இது சாமி இல்லை பேயின்னு சொல்றதுனால அவங்க உடம்புல மனவெளி நாளும் இருக்காதா? நம்ம உடம்புலையா பேய் தொட்டுச்சு அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு விழுகாதா? அவர்கள் மேல வந்த சாமி அவங்க நம்பலாட்டினாலும் உங்களை நம்பி நிக்கிற உங்களுடைய சொல்லுக்கு அவங்க அச்சப்பட மாட்டாங்களா? சரி, உடம்புல இருக்கிறது சாமி இல்ல பேய் அப்படிங்கிறத காற்ற அறிகுறி என்ன? நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியாடி வரும் மக்களை, சாமியை கணிக்கிற, சாமியை மச்ச குறி வச்சு அழைக்கிற, கேட்கிற, பரிசோதிக்கிற ஒரு சில பெருமக்களுக்கும் நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன், அவங்களுக்கு நினைவு கூற ஆசைப்படுறேன். ஒரு உடம்புல வருது, ஒரு உடம்புல வந்து நிக்குது, அது சாமி இல்ல பேய் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல அவர்களுடைய அந்த எல்லையில அவர்கள் உடல்ல அந்த சக்தியை தாங்க முடியாது. அந்த சக்தி ஒரு பேயானது, ஒரு காத்தானது, ஒரு கருப்பானது அவர்களுக்கு நீங்கள் சொல்வது போல் அவங்க உடம்புல தொட்டு நின்னுச்சு அப்படின்னா முதல்ல அது சாத்தியம் அல்ல. எல்லைக்குள்ள அந்த தெய்வத்தை 8 திசைகளையும் காத்து நிற்கிற சமஸ்தானத்துக்குள்ள அந்த சாமியோட அனுமதி இல்லாம எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள நுழையாது. அதன் கலரி விழா நேரங்கள்லாம் ஓடி ஒளியும், மண்ணுக்குள்ள புதையும். சாமி அதோட ஆயுதம் வெளியே வரும், அதனுடைய ஆபரணம் வெளியே வரும், அதனுடைய அபயம் வெளியே வரும், தெய்வம் வெளியே வரும்போது ஓடி ஒளியும். சரி, அதை மீறி ஒரு 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 தீய சக்தி எல்லாத்தையும் அடிச்சு தள்ளி முன்னாடி வந்து ஒருத்தவங்க தேகத்தை தொட்டுச்சு அப்படின்னா முதல்ல அந்த தேகம் அவங்ககிட்ட நீங்க என்ன கேட்கணும் தெரியுமா? சாமி வந்திருக்குன்னு சொல்றிய, உன் உடம்புல நீ எப்படி அப்பா சாமியை உணர்றன்னு கேட்கணும். என் உடம்பு எரியுதுங்க, என் உடம்பு எரியுது, என் உடம்புல ஒரு கவிச்சு துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா
அது சாமி அல்ல, அது பேய் அப்படின்னு நீங்க அதை பரிசோதிக்கலாம். சரி, இது ஒண்ணு. இரண்டாவது, அதே சாமி வர்ற மாதிரி அவங்க ஆடி நிக்கிறாங்க, சாமி இல்ல, உள்ள பேயா இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் எழுப்புற சத்தம் இருக்குல்ல, அவர்களுடைய தோற்றம் இருக்குல்ல, அவர்களுடைய உடல் பாவனை இருக்குல்ல, அதுல கண்டுக்கலாம். இந்த சாமி வந்தா இந்த தோற்றம் இப்படி வெளிப்படாது, இது தெய்வத்தின் சத்தம் அல்ல, இது தெய்வத்தின் பாவனை அல்ல, இது தெய்வ அம்சம் அல்ல அப்படின்னு உங்களால நிர்ணயிக்க முடியும். சரி, அதையும் மீறி ஒரு பெண்மணி மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ ஒரு தீய சக்தி, ஒரு காத்து, இல்லைன்னா ஒரு கருப்பு, இல்லைன்னா ஒரு பேயின்னு கூட சொல்றோமே, அது வந்து நின்னுச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்னு அது கேட்கிற அதனுடைய ஆசாபாசங்களை தான் அந்த இடத்துல வெளிப்படுமே தவிர, நான் தான் வந்திருக்கேன், இந்த சாமி தான் வந்திருக்கேன் அப்படின்னு வாய் திறந்தெல்லாம் சொல்லிடாரு. சாமியோட பெயரை சொல்லி உள்ள இருக்கிற தீய சக்தி மனுஷனை ஆட்கொண்டு சாமியோட பெயரை சொல்லி நான் பேய் இல்ல சாமின்னு அவங்க வாயால சொல்ல வைக்க. அப்ப சாதாரண மனுஷனை ஒரு தீய சக்தி வசப்படுத்துது அப்படின்னா, முதலுடைய அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல் எல்லாத்தையும் முடக்கி போட்டுரும். ஒரு பெரிய உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்திடும். அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வதே தெரியாதான ஒரு நிலை அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துரும். அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அதை ஆராய வேண்டும். வந்தது தெய்வம் அல்ல, தெய்வம் அல்லன்னு தான் சொல்லணுமே தவிர பேயின்னு சொல்லிடக்கூடாது. மேல நம்ம சாமி வல்லத்தா, கலங்காத அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தணும். நல்லா மறுபடியும் தெய்வத்தை வணங்கி வருந்தி நல்லா விரதம் பிடிச்சு வாத்தா, உன் மேல வந்து நம்ம சாமி வரலத்தா, துடியா வரலத்தா, உன்னை முழுமையா தொடலத்தா அப்படின்னு தான் அவர்களை நாம சொல்லணுமே தவிர, உன் மேல சாமி வரல, பேய் தான் வந்திருக்கு அப்படின்னு நாம சொல்லிட முடியாது. பேய் முதல்ல அந்த எல்லையில அனுமதி, அதாவதுங்க ஒவ்வொரு எல்லைகள்லையும் ஒவ்வொரு ஆலயங்களை சுத்தி பூத கணங்கள்னு ஒண்ணு இருக்கும். அந்த பூத கணங்கள் கையில ஆயுதம் இருக்கும். அதே அந்த ஆயுதம் பூத கணங்களுக்கு ஆயுதத்தோட வேலை என்ன அப்படின்னா, இது மாதிரியான தீய சக்திகளை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறத, அதை மீறித்தான் உள்ள போனோம். பூதகணத்தோட ஆயுதத்துக்கே எவ்வளவு சக்தி இருக்கலாம், உள்ள இருக்கிற அந்த சாமியோட ஆயுதத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, அந்த ஆயுதம் வெளியே வரும்போது எவ்வளவு சக்தி இருக்கு, அந்த ஆயுதங்களை மீறி வந்துருமா? மனுஷனை விடுங்க, சாமி ஆடுற சாமி ஆடிய கூட விடுங்க, அந்த ஆயுதத்துக்கு சக்தி இல்லையா? அந்த ஆயுத சக்தியை மீறி இது போன்ற தீய சக்திகளை உங்க எல்லைக்குள்ள புக முடியுமா? இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, யாரையும் நாம மனசு அவங்க கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்க. நியாயமான காரணங்களை சொல்லுங்க. இல்லப்பா உன் மேல சாமி வரலப்பா, இன்னும் பரிபூரணமா வரலப்பா, இல்லப்பா நீ சாமி மாறி ஆடுறப்பா, இல்லப்பா உனக்கு இருக்கிற ஆசாவாசங்கள்ல அந்த சாமிய நீ அனுமானிச்சு நிக்கிறடா, சாமி பரிபூரணமா இறங்கலடா அப்படின்னு நாம சொல்லணுமே தவிர, சாமி இல்ல இது பேய் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, அந்த ஆசைய நிராசையா ஆக்காம இருந்தாலும் அவர்களை அவமானப்படுத்தி நாளும் அவர்களுக்கு மன வருத்தத்தை நாம கொடுத்துடக்கூடாது. அப்ப என் உடம்புல சாமி இல்ல பேய் அப்படின்னா காட்டி கொடுக்கிற இது மாதிரியான அறிகுறிகள், உடல் எரிச்சலும் துர்நாற்றங்களும் அபரிவிதமான செயல்பாடுகளும் அதனுடைய தோற்றங்களும் பாவனைகளும் அச்சங்களும் ஆசாபாசங்களை கேட்டு பெறுவதும் இது போன்று ஒரு சில விஷயங்கள் தான் அந்த இடத்துல தீர்மானிக்குமே தவிர, தெய்வமாக இருந்தால் பேயாக இருந்தால் இதை வைத்து நாம் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். அதனால இந்த பதிவுல அறிவோம் என்பவர்களுக்கு சொல்றேன், தெய்வத்தை உண்மையா நீதியா நேர்மையா வணங்கி வர்ற பெருமக்களுக்கு சொல்றேன். இவர் சொல்லிட்டாரு அதனால என் மேல பேய் வந்துருச்சுன்னா யாரும் சங்கடப்பட்டு நிக்காதீங்க. அவர் சொன்னது 100க்கு 100 உண்மையா அப்படிங்கிறத ஏன் அவர் பொய் சொல்லக்கூடாதா? ஏன் அவர் தவறா கணிக்க கூடாதா? அவருக்கு சரியான பக்குவம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்காதாங்கிறத நினைச்சு, உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல தெய்வத்தை எந்த அளவு நீங்க விரும்பி நிக்கிறீங்க. அதனால இது போன்ற சொல் உங்களை காயப்படுத்த கூடாது, உங்களை வலிமைப்படுத்தலாம். இது போன்ற ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும், அப்படியே இது போன்ற ஒரு தீய சக்திகள் பேய் வந்து இறங்கினாலும் அந்த எல்லையில இருக்க அந்த சாமி அதை சரி பண்ணி விட்டுரும். அப்படியே உங்களுக்கு இது போன்ற ஒரு நிலை உருவானாலும் அந்த எல்லையில வந்த கணம் உங்க தேகத்திலிருந்து அந்த
தீய சக்தியை விலக்கி எடுக்கிறாதான் உங்க சாமியோட ஆகச்சிறந்த பொறுப்பு. தான் கண்ணு முன்னாடியே தன்னுடைய குலமக்களுக்கு இது மாதிரி ஒரு தீய சக்தி தொடுறது அந்த சாமி சகிச்சிருமா? அப்படி சகிச்சா அது சாமியா? நீங்க சந்தேகிக்கணும். அப்ப இது போன்று யாரும் மன வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.